அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நமது நாட்டின் 76ஆம் குடியரசு தினத்தை அனுசரிக்க ஒன்று கூடியுள்ளோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த தினத்தையே நாம் குடியரசு தினமாக அனுசரிக்கின்றோம். இந்தியா ஜனநாயக நாடு என்பதிலிருந்து ஜனநாயக குடியரசு நாடாக மாறிய வரலாற்று தினமே குடியரசு தினமாகும். இந்நாளில் நாம் எண்ணற்ற தியாகிகள் விடுதலை வேள்வியில் மடிந்து நமக்கு அளித்த பரிசினை போற்றி பாதுகாக்க வேண்டும். அகிம்சை என்பது ஒரு ஆயுதம் என இவ்வுலகிற்கு உணர்த்திய காந்தியடிகள் முதல் இம்மண்ணில் போராடிய வ.உ.சி., சுப்பிரமணிய பாரதியார், கொடிக்காத்த குமரன் என அனைவரையும் நாம் இந்நாளில் நினைவு கூற வேண்டும். சரி, இப்பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட வரலாற்றினை காண்போம். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியாவிற்கு ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் கிடைத்தது. சுதந்திர இந்தியாவான நம் நாடு பின் ஜனநாயக நாடு என அறியப்பட்டது. அதாவது மக்களால் மக்களுக்காக இயற்றப்பட்ட ஆட்சி முறையை கொண்ட நாடு என்ற பெருமையை பெற்றது. ஆங்கிலேயர்களால் இயற்றப்பட்ட இந்திய அரசு சட்டம் 1935 மாற்றாக சுதந்திரம், சமத்துவம், சமூக நீதி என அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் நம் நாட்டிற்கு தேவைப்பட்டது. இதற்காக டாக்டர் எஸ். ராஜேந்திர பிரசாத் அவர்களது தலைமையில் அரசு அமைப்பு குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவராக டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றும் பணி துவங்கியது. சுமார் 60 நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்கள் ஆராயப்பட்டன. 11 முறை ஆலோசனை குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆலோசனை நடத்திய பின்னர் 1949ஆம் ஆண்டு இன்று நாம் அனுபவிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதும் பணி முடிவடைந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டமானது இந்தியர்களின் உரிமைகளை மட்டும் எடுத்துரைக்காமல் அவர்களது கடமைகளையும் எடுத்துரைக்கின்றது. மதம், இனம், மொழி என எந்த வேறுபாடுமின்றி சமத்துவம், சமூக நீதி, சுதந்திரம், கல்வி, பாதுகாப்பு என அனைத்தையும் நமது சட்டம் நமக்கு சமமாக அளிக்கின்றது. இதை உணர்ந்த மாணவர்களாகிய நாம் நம் இந்தியாவை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல உழைத்திட வேண்டும். இந்திய நாடு ஒரு ஒற்றுமையான நாடு, கல்வியில் உயர்ந்த நாடு, சமத்துவம் தெரிந்த நாடு, சமூக நீதி போற்றும் நாடு, வேற்றுமை இன்றி ஒற்றுமை பாதையில் செல்லும் நாடு என்ற அனைத்து பாராட்டுகளையும் வாங்கி குவிக்க வேண்டும். குடியரசு தினம் என்பது கடந்த காலத்தை போற்றுவது மட்டுமல்ல, வருங்காலத்தை கட்டமைப்பதும் தான். ஆதலால் நமக்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகளின் தியாகங்களையும் வீரங்களையும் முன்னெடுத்து கல்வி, சமத்துவம், சமூக நீதி, சுதந்திரம், பாதுகாப்பு என அனைத்தையும் முன்னிறுத்தி நம் இந்தியாவை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல வேண்டும். இது மாணவர்களை நமது கடமைதான். இந்திய மண்ணே, உன் கொடியின் நேசம் கடல் கடந்து வீசும், உன் மடியின் பாசம் அதை அறியும் பல தேசம். இந்திய மண்ணே, இந்தியர்களே, மொழியால் பிரிந்தாலும் உணர்வால் நம் அனைவரும் இந்தியரே. ஒரே இந்தியா, நமது இந்தியா. அன்பை மட்டும் தரும் எங்கள் அன்னை இந்தியா. எங்கள் பேச வாய்ப்பளித்த ஆசிரியர்களுக்கும் என் உரையை கேட்ட சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த்.